அரபி சகோதரர்களே, என்ன பிரச்சனை கொண்டாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். தங்க மார்க்கெட்டை வழங்கியிருக்கு. Since India has a large current account deficit, the rupee is taking a hit. என் வழி தனி வழி. India lift the World Cup after 28 years. வணக்கம் நேயர்களே, விவாத மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத மேடை நிகழ்ச்சியில் அதாவது ரிசர்வ் வங்கி, இந்தியாவின் ரிசர்வ் வங்கி கோவில்களில் உள்ள தங்கம் இருப்பை அறிய ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. கோவில்களில் தங்கம் எந்த அளவு இருக்கிறது என்பது குறித்த தகவல்களை அளிக்குமாறு ரிசர்வ் வங்கியின் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக கேரளாவில் உள்ள கோவில்களுக்கு, குருவாயூர் கோவில்களுக்கும், சபரிமலை கோவிலுக்கும், அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. இது குறித்து செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்த ரிசர்வ் வங்கியின் செய்தி தொடர்பாளர் அல்பனா கிலவாலா கூறும்போது, ரிசர்வ் வங்கி இதுபோன்ற கடிதத்தை கோவில் நிர்வாகிகளுக்கு நாடு முழுவதும் அனுப்பி இருக்கிறது. கோவில்களில் எந்த விதமான தங்கம் எவ்வளவு இருப்பில் இருக்கிறது என்பதை அறிய ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று கூறியிருக்கிறார். இதில் எந்த விதமான சூழ்ச்சியும் இல்லை, தகவல்களை பெறுவதுதான் ரிசர்வ் வங்கியின் நோக்கம் என்றும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதே போன்ற கடிதம் திருப்பதி கோவிலுக்கு வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றன. இது தவிர தமிழகத்தில் உள்ள முக்கிய கோவில்களுக்கும் வந்திருப்பதாகவும் ஒரு சில நாட்களுக்கு முன்பு தகவல் வெளியாகி இருந்தன. ரிசர்வ் வங்கி இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த நடவடிக்கையை ஏன் எடுத்திருக்கிறது என்கின்ற கேள்விக்கு விடை காணும் பொருட்டுதான் இன்றைய விவாத மேடை தன்னுடைய பணியை செய்ய இருக்கிறது. இந்த விவாத மேடையில் நம்மோடு பங்கேற்று பேசுவதற்காக தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான திரு தங்கபால் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். நம்மோடு பேசுவதற்காக வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் பாலகௌதம் அவர்கள் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். வணக்கம் பாலகௌதம். இவர்களோடு கலந்து கொண்டு பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களில் ஒருவரான எச் ராஜா காரைக்குடியிலிருந்து இந்த விவாத மேடையில் பங்கேற்கிறார். வணக்கம் ராஜா சார். வணக்கங்க. இவர்களோடு கலந்து கொண்டு பேசுவதற்காக கோவையிலிருந்து ராமகிருஷ்ணன் அவர்களும் இந்த விவாத மேடையில் பங்கேற்கிறார். வணக்கம் ராமகிருஷ்ணன் சார். வணக்கம். நான் முதல்ல சார் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன் இந்த விவாதத்தை. அதாவது ரிசர்வ் வங்கி இதுவரைக்கும் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்ததில்லை. இப்போ முதல் முறையாக கோவில்களில் உள்ள தங்கத்தை இருப்பு அறிய வேண்டிய அளவிற்கு என்ன வந்தது, என்ன நேர்ந்திருக்கிறது? ரிசர்வ் வங்கி என்பது நாட்டினுடைய முக்கியமான ஒரு கேந்திரமான அமைப்பாகும். இந்தியாவினுடைய அனைத்து பண பரிவர்த்தனைகள் மற்றும் நாட்டினுடைய அத்துணை கட்டமைப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் ஸ்தாபனம். குறிப்பாக தங்கம், வெள்ளி மற்றும் பணப்புழக்கம் ஆகிய பல்வேறு காரணங்களை முன்னிலைப்படுத்தி அதன் மூலம் நாடு முழுவதும் இருக்கிற தேவைகளை தெரிந்து கொள்வது, அதற்கான வழிவகைகளை தேர்ந்தெடுப்பது, நாட்டு தேவைகளை பெறுவதற்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து அமைப்புகளை சார்ந்து அவற்றை ஒரு எதிர்கால அடிப்படையில் தொடர்கால நிகழ்வுகளாக பல நிலைகளை எடுக்கிறது. நிதி நிர்வாகத்தை பொறுத்தவரையில் இந்திய ரிசர்வ் வங்கி என்பது ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனமாக, தனித்துவம் பெற்றதாக, இந்திய அரசினுடைய ஒரு அங்கமாக இருந்தாலும் ஒரு தனித்துவம் பெற்று விளங்குகிற ஒரு நிலையில் இந்தியாவில் இருக்கிற நிலைப்பாடுகளை தெரிந்து கொள்வதற்கு அதற்கு உரிமை இருக்கிறது. இது முதல் தடவையாக இதை கருதக்கூடாது. ஏற்கனவே பல முறைகளில் இதுபோன்ற கணக்கெடுப்புகள் நடப்பது வழக்கம். இது ஒரு சாதாரண நிகழ்வை தவிர தன்னுடைய கடமையை ஆற்றுகிற பணியில் ஒரு அங்கமாகத்தான் இதை கருத வேண்டும் ஒழிய தனிப்பட்ட முறையில் இதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். குறிப்பாக இன்றைக்கு பணவீக்கம் மற்றும் பொருளாதார சூழல் காரணமாக ஒரு தவறான பிரமையை நாட்டு மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சிகள் உருவாக்க பார்க்கின்றன. அது ஒரு பக்கம். மற்றும் உள்நாட்டு தேவைகளை வளர்ந்து வரும் சமூக பொருளாதார கட்டமைப்புகள் என்ற அடைப்பில் பார்த்தால் இந்தியா ஒரு வளர்ந்து வரும் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இரண்டாவது,
இந்தியாவில் தங்கத்தை பற்றி ஒரு தனி மதிப்பீடு கொள்ள வேண்டும். உலகத்திலேயே எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இந்திய மக்கள், குறிப்பாக தென் மாநில மக்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தங்கத்தை தன்னுடைய உடைமையாக வைத்துக் கொள்வதிலே பெருமை கொள்கிறவர்கள் ஒன்று, அதை பாதுகாக்கிற வாய்ப்பு கொண்டவர்கள் என்று இப்படி இனம் பிரித்து பார்த்தால் இதனுடைய உண்மை புலப்படும். அது ஒரு பக்கம் இருந்தாலும், கோவில்களில் தங்கம் இருக்கிற நிலைப்பாடுகளை தெரிந்து கொள்கிற உரிமை பெற்ற மத்திய ஆணையம், ரிசர்வ் வங்கி என்பது தகவல்களை திரட்டுவதாக மட்டுமே தான் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு மேல் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் முன்னுரையிலே குறிப்பிட்டீர்கள். அதை இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய அதிகாரி மிக தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது தகவல் தரப்பு மட்டும், இது நாடு முழுமைக்கும் இருக்கிற ஒரு செயல்பாடு. ஆகவே இதில் எந்த விதமான சூழ்ச்சியோ அல்லது வேறு நிலைப்பாடுகளோ இல்லை என்பதையும் தெரிவித்திருக்கிறார். நன்றி சார். எச் ராஜா அவர்களிடம் பேசலாம். ராஜா சார், ரிசர்வ் வங்கி ஆலயங்களில் உள்ள தங்கத்தை அறிய முற்படுகின்ற இந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதற்கு எந்த உள்ளர்த்தமும் இல்லையா, இல்லை தங்கபால் சார் சொன்ன மாதிரி இது வந்து ரிசர்வ் வங்கியின் கடமை தானா? அப்படிதான் நீங்கள் இதை பார்க்கிறீர்களா? அதாவது மிக மென்மையாக சொல்ல வேண்டுமானால், ரிசர்வ் வங்கியினுடைய இந்த நடவடிக்கை ஹிந்து சமுதாயத்தை ஆத்திரமூட்டுகின்ற ஒரு செயல். திரு தங்கபால் அவர்கள் சொல்லுவதோ அல்லது ரிசர்வ் வங்கியினுடைய விளக்கமோ, சோனியா காந்தி அவர்கள் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தொடர்ந்து இதே மாதிரியான செயல்களையே செய்து வருகிறது. ஏனென்று சொன்னால், 10 நாட்களுக்கு முன்பாகவே டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் மத்திய அரசு கோவில் தங்கத்தை அபகரிக்கின்ற செயலிலே இறங்கப் போகிறது, இதை வைத்து அடமானம் வைத்து டாலர் வாங்க முயற்சி செய்கிறது என்று கண்டனம் தெரிவித்தார். அப்பொழுது அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு எண்ணமில்லை என்று சொன்னவர்கள் இப்பொழுது கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த கடிதம் அனுப்பியது எது மாதிரி இருக்கிறது என்று சொன்னால், அதை பிறகு அவர்கள் பின்வாங்கி இருப்பது ஒரு பப்ளிக் அவுட்கிரை, சமுதாயத்தில் ஏற்பட்ட ஒரு எதிர்ப்பின் காரணமாக இன்னைக்கு இல்லை சும்மா கணக்கு கேட்கதாங்கிறாங்க. 67 வருஷமாக கேட்காத கணக்குக்கு இன்னைக்கு என்ன இந்த புள்ளி விவரம் அறிய வேண்டிய அவசியம் வந்தது? அதோடு மட்டுமல்ல, இந்த அரசாங்கம் தான் உச்ச நீதிமன்றத்தில் there is no scientific evidence to prove the characters in ராமாயணா என்று சொல்லி ராமனை கற்பனை கதாபாத்திரம்னு அஃபிடவிட்டை இந்த அரசாங்கமே போட்டது. அதற்கு உலகு தழுவிய கண்டனம் வந்தவுடனே அதை அவர்கள் வாபஸ் பெறுவதாக சொன்னார்கள். ஆகவே இது எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு குரங்கு அதோட குட்டி முன்னாடி கஞ்சி கலையம் வச்சா குட்டியோட வாழை விட்டு பார்க்குமா, குட்டி கத்துச்சுன்னு சொன்னால் அது கை வைக்காதான் சூடாக இருக்குன்னு. அது மாதிரி இந்த அரசாங்கத்தினுடைய இம்மாதிரி செயல்பாடுகளில் there is method in madness மாங்க, பைத்தியக்காரத்தனத்திலையும் ஒரு திட்டம் போட்டு செயல்படுகின்ற ஒரு மோசமான இந்த ஹிந்து விரோத அரசாங்கம்ங்கிறதுக்கு என்னால் பலவேறு விதமான, அதாவது சட்டத்தின் மூலமாக திட்டத்தின் மூலமாக இந்த நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த ஹிந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒரு தொடர் நடவடிக்கையாகவே இதை நான் கருதுகிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த கணக்கு எடுக்கிறதுக்கு ரிசர்வ் வங்கிக்கு தேவையே இல்லை. கோவில் நிர்வாகத்துக்குன்னு சட்டம் இருக்கு. தமிழக கேரள அரசு, தமிழ் அரசு இதெல்லாம் அறநிலைத்துறை வச்சிருக்கு, தேவசாம் போர்டு இருக்கு. ஆகவே அவர்களிடம் தெரியாத கணக்கு இல்லை. ஏன் என்று சொன்னால், இன்னைக்கு இருக்கிற நிலைமை 1991 கையில் இருக்கின்ற டாலர் இருப்பு நமக்கு பத்தாம அதை கொண்டு தங்கத்தை கொண்டே லண்டனில் அடமானம் வச்சு டாலர் வாங்கின சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கமானது தள்ளப்பட்டு இருக்கிறது. இதுக்கு கோவில் நிலத்தை நகையில் கைய வைக்கிறதுங்கிறது, கடன் வாங்கி குடிச்சு அழிச்ச கணவன் கடைசியில் மனைவியின் தாலியில் கைய வைக்கிறது எவ்வளவு மோசமான ஒரு நடவடிக்கையோ அவ்வளோ ஒரு மோசமான நடவடிக்கையில் கண்டிக்கத்தக்க ஒரு செயலில் இந்த அரசாங்கமானது இறங்கி இருக்கிறது. இந்த நகைகளை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. ஏனென்று சொன்னால், ஒரு தானம் எந்த பொருளை கொடுத்தாலும் அதுக்கான எந்த ஒரு பத்திரம் எழுதி வச்சாலும் அதனுடைய கண்டிஷன்ஸு, தானம் கொடுக்கிறவருடைய நோக்கம், அவருடைய கருத்து மாறுபடுமானால் அது அந்த சட்டத்திற்கு விரோதமானது அது அப்படின்னு நமக்கு இருக்கு சட்டம். எல்லாத்துக்கும் அது கோவிலுக்கும் பொருந்தும். ஏனென்றால் வெறும் மஞ்சளை கட்டிக்கிட்டு தன் தாலியவே ஏழை எளிய மக்கள் கூட கழட்டி திருப்பதியில் உண்டியலில், குருவாயூரில் உண்டியலில் போடுறதை நாம் பார்த்துருக்கோம். ஆகவே இந்த கோவிலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சொத்தினை மத்திய அரசாங்கம் கை வைக்க நினைப்பது என்பது நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு விரோதமானது. ஆகவே இது சட்ட ரீதியாகவும் தர்ம ரீதியாகவும் இது மத்திய அரசாங்கத்தினுடைய தொடர்ந்து இந்த நாட்டில் இருக்கிற இந்துக்களை சீண்டி பார்க்க வேண்டும் என்றே திருமதி சோனியாவின் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தொடர்ந்து செயல்படுவது, அதுக்கு செயல்படுவதை எதிர்த்து மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால தான் இப்போ ஒரு ஸ்டெப்பு பின்வாங்கி இருக்கு ரிசர்வ் வங்கி.
நன்றி. நம்மோடு பேசுவதற்காக கோவையிலிருந்து ராமகிருஷ்ணன் காத்திருக்கிறார். ராமகிருஷ்ணன், இப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீர்கள்? கோவில் இருக்க தங்கத்தை ரிசர்வ் வங்கி கேட்பது நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு எதிரானது அப்படிங்கிறார் ராஜா. இது அப்படித்தானா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு ஏற்பட்டிருக்கூடிய பொருளாதார நெருக்கடியை ஒட்டி ரிசர்வ் வங்கி நாட்டிலே எவ்வளவு தங்கம் இருக்கின்றது என்பதை அறிவதிலே எந்த தவறும் இல்லை. கோவில்களில் கோடிக்கணக்கான கிலோ தங்கம் முடங்கி கிடக்கின்றது. இந்தியாவின் பொருளாதாரம் அந்த தங்கத்தின் மூலம் முடங்கி கிடக்கின்றது. அதை ரிசர்வ் வங்கி தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை. மேலும் அரசுக்கு தேவைப்பட்டால் அதை பயன்படுத்தி இன்றைய பொருளாதார நெருக்கடியை அதை சரி செய்வதற்கு அந்த தங்கத்தை பயன்படுத்தி கொண்டாலும் கூட தவறில்லை. காரணம், மக்கள் கோயில்களுக்கு தருகின்றார்கள். கோயில் இருக்கின்ற கடவுள் மக்களுடைய பயன்பாட்டுக்கு அதை எடுத்துக்கொண்டால் அந்த கடவுள் கோவித்துக் கொள்வார் என்று யாரும் நம்பிக்கையுள்ளவர்கள் நினைக்க மாட்டார்கள். மக்கள் நெருக்கடிக்கு ஆளாகி, நாடு நெருக்கடிக்கு ஆளாகி அல்லல் படுகின்ற போது மக்கள் நம்பிக்கையுள்ள அந்த கடவுள் மக்களுக்காக அந்த தங்கத்தை மக்கள் எடுத்துக்கொண்டால் எந்த கடவுளாவது கோவித்துக் கொள்வாரா? மக்களின் மீது அக்கறையுள்ள கடவுளாக இருந்தால். நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோடு பேசுவதற்காக பாலகௌதம் காத்திருக்கிறார். பாலகௌதம், ராஜா சார் ஒரு நிமிடம் பாலகௌதத்திற்கு கருத்தை கேட்டு திரும்ப உங்களிடம் வருகிறேன். பாலகௌதம், இப்ப இந்த நிகழ்வை எப்படி பாருங்கள்? இப்ப ராமகிருஷ்ணன் ஒரு கருத்தை முன்வைத்தார். மக்கள் நெருக்கடியாக இருக்கின்ற ஒரு நேரத்தில் மக்கள் நெருக்கடியான இடத்தில் கோயில்களிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம்னு ராமகிருஷ்ணன் சார் சொல்றாங்க. என் கேள்வி வெறும் சிம்பிள். மக்களை நெருக்கடி நிலைமைக்கு தள்ளியவர்கள் யார் என்பதை முதல்ல பார்க்கணும். நான் இப்போவே 2-3 புள்ளி விவரங்களோடு முதல்ல ஆரம்பிக்கிறேன். தங்கபாலு சார் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் மக்களுக்கு தெரியும். 2004ஆம் வருஷம் முதல் பட்ஜெட் ஸ்பீச் இந்த UPA 1க்கு வரும்போது, முதல் UPA சர்க்கார் வரும்போது சிதம்பரம் தனக்குள்ள பட்ஜெட் ஸ்பீச்சை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டின் நிதி ஆதாரங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அதை ஆரம்பிக்கிறார். அப்படி ஒரு வளமான ஒரு நிலைமையில் இருந்த இந்த பொருளாதாரத்தை சீரழித்து விட்டு மக்களுக்காக நான் கோயிலிருந்து நான் எடுக்க போறேன்னு சொல்லக்கூடியது முதல் அயோக்கியத்தனம். முதல்ல பொருளாதாரத்தை சீர்கெடுத்தது யாரு? ஒன்று. ரெண்டாவது, நாட்டில் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதனால அதிலிருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, இந்த ஒட்டுமொத்த சீர்கேட்டிற்கு சொந்தக்காரர்கள் இதுக்கு பொறுப்பு எடுக்க வேணுமா? இல்லை அப்படின்னு சொன்னா, பக்தியாக நான் கோயிலுக்கு ஒரு பணத்தை கொண்டு கொடுக்குறேன், எங்கிட்ட இருந்து அதுக்காக வேண்டி நான் என்ன நீங்கள் தேவையில்லாமல் டேக்ஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் புரியலைங்க. தமிழ்நாட்டில் மொத்த HRNCக்கு சொந்தமாக இருக்கிறது 5 லட்சம் ஏக்கர் விளைநிலம். இந்த 5 லட்சம் ஏக்கர் விளைநிலத்தில் இந்த அரசாங்கம் கையில் இந்த கோயில்கள் இருக்குது. 90% மேலே இன்னும் அவங்களுக்கு அந்த பணத்தை இவங்களால் வாங்க முடியலை அப்படிங்கக்கூடியது இதோட புள்ளி விவரம். முதல்ல இந்த நாட்டில் இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு சமஸ்தானங்களையும் ஒன்றிணைத்ததெல்லாம் சேர்ந்து ஒரு புஸ்தகமாக போட்டிருக்காங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில். அந்த புஸ்தகத்தில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இந்த பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய இந்த திருவிதாங்கூர் தேவசம், கொச்சி தேவசம், இது கூடலாம் இந்த ட்ரீட்டி வரும்போது இந்த கோயில்களை பராமரிப்பதற்காக அரசே பணம் செலவு செய்ய வேண்டும்ங்கக்கூடியதை ஒத்துக்கிட்டு தான் இந்த ட்ரீட்டியில் கையெழுத்து போட்டிருக்காரு சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்த சமஸ்தானங்களெல்லாம் இந்த நாட்டோடு இணைக்க முதல்ல இவங்க இந்த கோயிலிருந்து தங்கத்தை கோயிலை கவனிக்கணுங்கக்கூடியது ட்ரீட்டி. ஆனால் கோயிலிருந்து எடுக்கிறேங்கக்கூடியது பச்சை நம்பிக்கை துரோகம். ஒன்று. ரெண்டாவது, எதற்காக இந்த மக்கள் இந்த கோயிலுக்கு கொடுக்குறாங்க? ஏற்கனவே ராஜாண்ணன் சொன்னார், பக்தியின் அடிப்படையில் நான் ஒரு தாலியை கொடுக்குறாங்க, இதை மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷனுக்குள்ள ஃபெய்த் சம்மந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு நிதி நிர்வாகம் சரியில்லைங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் கோயிலிருந்து எடுக்கலாம். நான் இப்போ ஒரு விஷயம் கேட்குறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நல்ல இடத்துல தான் பெரியார் திடல் இருக்குது, விற்று கொடுப்பாங்களா அவங்க? இல்லை அதுதான் போட்டு நாட்டுக்கு நிதி நிலைமை ரொம்ப இருக்குது, போங்க இங்கேருந்து 30 லட்சம் கோடியிலிருந்து 100 லட்சம் கோடி வரை வெளியில் சுவிஸ் பேங்கில் பணம் இருக்குது, அதை எடுத்து வாங்கிக்கலாமே. அதெல்லாம் இந்த நாட்டில இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் தானே. தன்னுடைய சொத்தையே புறம் கொடுத்திருக்கார் யார் அப்படின்னா நீங்க உங்க பெரியார் செய்த உடனே இப்ப எழுதி வைங்க சார். இந்த நாட்டுக்கு மேல பெரியார் திடல இப்ப எழுதி வைங்க, நமக்கு ஒரு பிரச்சனை தீரட்டும். 30 லட்சம் கோடியிலிருந்து ஒரு 100 லட்சம் சார். நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல, நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல, தயவு செய்து பேசாதீங்க. 300 லட்சம் கோடியிலிருந்து 100 லட்சம் 30 லட்சம் கோடியிலிருந்து 100 லட்சம் கோடி வரை
பணங்கள் வந்து இன்றைக்கி வெளிநாட்டில் லட்சம் கோடிகள் வந்து இன்றைக்கி வந்து கருப்பு பணத்தை வெளிநாட்டில் பதுக்கி வச்சுருக்காங்க. அந்த கருப்பு பணத்தை திருப்பி கொண்டு வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கலாமே. சரி பரவாயில்ல, ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லையும் எவ்வளோ கோடிகள். இப்போ கடைசியாக லேட்டஸ்ட்டாக சொல்ல போயாச்சுன்னா காண்டம் ஆணுரை மிஷினில் வர இப்போ ஊழல் நடந்திருக்கான் லேட்டஸ்ட்டாக. இப்படி எல்லையற்ற ஊழல்களை எல்லாம் செய்து நாட்டை கொள்ளையடிச்சதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் நான் கொள்ளையடிப்பேன், அதுக்கு நீ கோயில் பணத்தை தானே, அப்புறம் கோயில் பணத்தையும் நீங்கள் திருப்பி கொள்ளையடிக்க போகிறீங்களா சார்? அதாவது பாலகௌதம் தொடர்ந்து பேசலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் குறித்து நாம் விவாதிக்க வேண்டியது இருக்குது. உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க தங்கபாலு காத்திருக்கிறார். இதே போல பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் ராஜா அவர்களும் காத்திருக்கிறார்கள். என்ன பதில்களோடு காத்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சின்ன இடைவேளை. விவாதமிட ஒரு இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. தங்கபால சார், உங்களுடைய பதில்களுக்காக காத்திருக்கிறேன். இப்போ பாலகௌதம், ராஜா சாரும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார்கள். உங்களுடைய பதில்கள் என்ன? இந்த விஷயத்தை பற்றி மிக தெளிவான ஒரு கொள்கையை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தங்கம் கோவில்களில் இருப்பு எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு சுற்றறிக்கை மட்டும்தான் அனுப்பியிருக்கிறது. இது ரொம்ப தெளிவான கேள்வி. அதனோட இது சம்பந்தமாக தங்கத்தை எடுத்துக்கொள்வோம் என்றோ தங்கம் அரசாங்கத்துக்கு வேண்டும் என்றோ எங்கும் சொல்லப்படவில்லை என்பதையும் திட்டவட்டமாக இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய அலுவலர் அல்பனா அவர்கள் தெளிவாக்கியிருக்கிறார்கள். இதற்கு பிறகு, இந்த நிலைக்கு பிறகு நண்பர் ராஜா அவர்களோ அல்லது பால போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு அதை பற்றி ஒரு புது அர்த்தத்தை கற்பித்து ஏதோ இந்திய அரசாங்கம், அன்னை சோனியா காந்தி தலைமையில் நடக்கிற அரசாங்கம், வழிகாட்டு நடக்கிற அரசாங்கம், இந்திய காங்கிரஸில் நடக்கிற அரசாங்கம் ஏதோ மிகப்பெரிய பாவத்தை செய்துவிட்ட போல ஒரு பிரம்மையை உருவாக்க பார்க்கிறார்கள். பிஜேபி நண்பர்கள் அரசியல் செய்யட்டும், அரசியல் பேசட்டும், அது வேறு விஷயம். அதை காங்கிரஸ் கட்சி எதிர்கொள்ள தயாராக இருக்கிறது. ஆனால் எங்கே வந்தது இந்து மதம், இந்துக்களை எதிர்க்கிற விஷயம் எங்கே வந்தது? இதில் என்ன நண்பர் ராஜா அல்லது மற்றவர்கள் தான் இந்துக்களா? நாங்கள் இந்துக்கள் இல்லையா? இல்லை எங்களுக்கு உணவுகள் இல்லையா? இந்துத்துவ கொள்கையை ஆதரிக்கிறது என்பது வேறு, பிஜேபி கொள்கையை வெளிப்படுது என்பது வேறு. கோயில்களில் உள்ள தங்கத்தின் நிலைப்பாட்டை தெரிந்து கொள்வதற்கு ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையாக அது கருதுவதுதான் சரியான பார்வை. அதை நண்பர் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் வேறு பாதையிலே பங்கிலே சொல்கிறார்கள். அதை வரவேற்கிறோம். அது பயன்படுத்தப்படும் அரசுக்கு தவறான கொள்கையை பெறக்கூடாது என்று அவர் சொல்கிறார். அது அவருடைய பார்வை. நான் என்ன சொல்கிறேன் சொன்னால், நண்பர் ராஜா அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்ல விரும்புவது, இங்கே அரசியல் பிரச்சனைகளை பற்றி பேச தேவை அவசியமே இல்லை. ஒன்று, இந்துக்களுக்கு எதிராக மத்திய அரசு நடப்பது என்பது போன்ற ஒரு பிரம்மையை உருவாக்குவது தேவையற்ற ஒன்று. மத்திய அரசாங்கம் இருப்பவர்கள் பெரும்பான்மையர்கள் இந்துக்கள் தான் அங்கே இருக்கிறவங்க. காங்கிரஸை பொறுத்தவரையில் இந்துக்கள், சிறுபான்மையினர் மற்றும் அனைத்து சமுதாயத்தையும் அனைத்து செல்கிற ஒரு கட்சி, மதச்சார்பற்ற கட்சி, மதச்சார்பற்ற ஆட்சி இந்தியா நடக்கிறது. அதற்கு பிஜேபி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி இதன் மூலம் எங்களை களங்கப்படுத்த நினைக்க வேண்டாம், அதில் நீங்கள் தான் களங்கப்பட்டு போவீர்கள். நல்லது. 2001 பற்றி சொன்னார். 2001 தங்கத்தை அடகு வைத்தது காங்கிரஸ் கட்சி அல்ல, தங்கத்தை அடகு வைத்து பிஜேபி கட்சி. அன்றைக்கு ஆட்சி நடத்த முடியாமல் இந்தியாவில் சுரண்டிவிட்ட கட்சி பிஜேபி கட்சி. இந்த நாட்டு மக்கள் தெளிவுபடுத்த ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆகவே இந்திய அரசை பொறுத்தவரையில் இன்றைக்கு உள்ள சூழலில் இந்திய அரசு உறுதியாக இந்திய நாட்டினை வளப்படுத்தும். அதில் யாரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். பிஜேபி நண்பர்கள் சொல்லுகிற அரசியல் கருத்துக்களை வேறு விதத்தில் பார்ப்போம். இந்த தங்கம் உள்ள நிலைப்பாட்டை பற்றி தெரிந்து கொள்வதில் இந்தியாவில் உள்ள இந்து மக்களுக்கு எதிரான விஷயம் அல்ல, இந்துக்களை சீண்டும் விஷயம் அல்ல, அவருக்கு தவறாக இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நல்லது சார். ராஜா அவர்கள் ஒரு பதிலோடு காத்திருக்கிறார். ராஜா, உங்களுடைய பதில் என்ன? அதாவது முதல்ல தவறான விஷயங்களை மாதிரி விவாதத்திலே பதிவு செய்கின்ற போக்கு காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியிலே அதிகமாகி கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் தங்கத்தை அடகு வைத்தது 1991 2001 அல்ல. திரு சந்திரசேகர் அவர்கள் காங்கிரஸ் ஆதரவோடு பிரதமராக இருந்த பொழுதுதான்
இந்த நாட்டினுடைய தங்கம் லண்டனிலே அடமானம் வைக்கப்பட்டது. அது கூட தெரியாமல் பிஜேபி ஆட்சியிலே அடமானம் வைக்கப்பட்டது என்றெல்லாம் பிஜேபியை பற்றி பொய்யான அவதூறு பிரச்சாரம் தவிர இவர்கள் இத்தாரி சோனியாவினுடைய பக்தர்களுக்கு இல்லை என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அதோடு மட்டுமல்ல, நாங்களா மதத்தை பற்றி பேசினோம்? நீங்கள் உச்ச நீதிமன்றத்திலே எம்பெருமான் ராமனை பற்றி மத பிரச்சனையை பற்றி ஒரு அஃபிடவிட் போட்டது யார்? நான் கேட்கிறேன், இந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை, மன்மோகன் சிங்குடைய அரசாங்கத்தை ஒரு கன்னி பெண்ணுக்கு திருமணமாகாமல் குழந்தை பிறக்காது, அதுக்கு விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் இருக்கா, அதனால இயேசுநாதர் பிறந்ததுக்கு ஆதாரம் இல்லைன்னு அஃபிடவிட் போட்டிருப்பீங்களா என்ன? நீங்கள் தொடர்ந்து சீண்டுகிறீர்கள். இந்த தங்க விவகாரம் குறித்து நம்ம பேசுவோம். நீங்க பேசும்போது மற்ற விவகாரங்களை இழுக்க வேண்டாம். இந்த தலைப்பு குறித்த தகவல்களை மட்டும் பரிமாறிக்கொள்ளலாம். இல்ல, அவர் சொல்றாரு ஏதோ நாங்க மத விஷயம் நாங்க பேசணும்னு. நீங்க காங்கிரஸ் தான், சோனியா காந்தி அவர்கள் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தொடர்ந்து அதே போல பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்கள் கிறிஸ்தவர் முஸ்லிம்னா அவங்களுக்கு பண உதவி உண்டு, இந்துக்கள் வைத்தல மண்ணுன்னு மத ரீதியாக திட்டம் கொண்டு வந்தது யாரு? ஆகவே இந்த அரசாங்கம் ஹிந்து விரோத செயல்பாடு என்பது இவர்களுடைய ஹால்மார்க். அதை நாம மறந்துவிட முடியாது. அதனால தான் நான் இதுல நினைவுபடுத்தி இருக்கேன். திரு கௌதம் அவர்கள் மிக அருமையாக சொன்னார். 2004 ஆட்சிக்கு வந்த உடனே திரு ப சிதம்பரம் அவர்கள் there is no starvation of funds, we can do whatever we want to do. அன்னைக்கு 2004 அந்நிய செலாவணி கையிருப்பு $116 பில்லியன், அந்நிய கடன் $112 பில்லியன், $4 பில்லியன் கையிருப்பு கூட வச்சிருந்தோம். அதே மாதிரியா ஏற்றுமதி இறக்குமதி நடப்பு கணக்கு கரண்ட் அக்கவுண்ட் இதுல சர்ப்ளஸ் $3.2 பில்லியன் வச்சிருந்தோம். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? அந்நிய செலாவணி கையிருப்பை விட $120 பில்லியன் அந்நிய கடன் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு $88 பில்லியன் கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட். இந்த நாட்டை குடிச்சு அழிச்சிருக்கிற ஒரு கட்சியா இருக்கிறவங்க இதை பற்றி பேசலாமா? ஆகவே இவர்கள் இந்த பொருளாதாரத்தை அழித்த குற்றத்திற்கான குற்றவாளிகள் தான் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுகிறார், நாட்டு மக்களின் நலனுக்காக இதை பயன்படுத்தினால் ஆண்டவன் நாட்டு நலனில் அக்கறை இருக்கிற கடவுள்னா அதை எதிர்க்க மாட்டார்னு சொல்லி நான் கேட்கிறேங்க. 15% ஜமாத்து சொத்துல இருந்தும் சர்ச்சு சொத்துல இருந்து நீங்க பணத்தை எடுத்து வைங்க, மீது 85% இந்து சமுதாயம் தானே எடுத்து வைக்கும். அதாவது எதுல மதசார்பின்மை பேசுறது? ஒரு கோவிலுக்கு, சர்ச்சுக்கு, மசூதிக்குன்னு இருக்கிற சொத்துக்கள், அதை கொடுப்பவர்கள், அதனுடைய நம்பிக்கை இருப்பவர்கள், ஃபைட்ஃபுல்ஸ், அவர்கள் கொடுத்திருப்பது என்ன பர்பஸ் கொடுத்திருக்காங்களோ அதுக்கு தான் பயன்படுத்தணும். அதுக்கு விரோதமா பயன்படுத்துறது இயற்கை நியதிக்கு விரோதமானது, நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு விரோதமானது. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஆகவே இந்த அரசாங்கம் தொடர்ந்து தவறான பொருளாதார கொள்கைகள், அதோடு மட்டுமல்ல இந்த கடந்த 9 ஆண்டுகளில் 15,50,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. ரயில்வேல ஏற்றுமதிக்கான சரக்கு அதுக்கான கட்டணத்தை 17,000 கோடி இவர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பணத்தை ஈடு பண்றதுக்கு நாளைக்கு இந்த கோவில் சொத்தையும் எடுத்து அழிச்சு விடுவாங்க. அதுதான் இந்த நாட்டில் ஹிந்து ஆலயங்களை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் போட்டு. அதனால தான் சொன்னேன்னா there is method in madness. இந்த அரசாங்கத்துக்கு அனாவசியமாக இந்துக்களை இவர்கள் சீண்டி இருக்கிறார்கள். எதிர்ப்பு வந்த உடனே பின்வாங்குகிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் இந்த கணக்கு கேட்க கூட ரிசர்வ் வங்கிக்கு எந்த விதமான ஒரு அவசியமும் இல்லை. இவர்கள் பண்ணினதே நகையை கொண்டு, தங்கத்தை கொண்டு வெளிநாட்டில் அடமானம் வைக்க. ஏனென்றால் நான் தொடர்ந்து சொல்ல முடியனால நம்மோடு பேசுவதற்காக ரிசர்வ் வங்கியின் முன்னாள் துணை இயக்குனரான சாமிதாஸ் இருக்காரு. இப்ப இது குறித்து அவர்கிட்ட கருத்து கேட்கலாம். சாமிதாஸ், வணக்கம் சாமிதாஸ். அது ரிசர்வ் வங்கி கோவில்களுக்கு ஒரு அறிக்கையை அனுப்பி இருக்கிறது. அங்க எவ்வளவு தங்கம் இருப்பு அப்படிங்கறத அறிவதற்கு ரிசர்வ் வங்கியின் இந்த நடவடிக்கை எதற்காக எடுக்கப்பட்டிருக்கிறது? இதனுடைய நோக்கம் என்ன? இதன் மூலமாக ரிசர்வ் வங்கி என்ன செய்யக்கூடும்? ரிசர்வ் வங்கி பொதுவாக இப்படி ஏதாவது உண்மையிலே அந்த தங்கத்தை உபயோகப்படுத்த வேண்டும் அல்லது அதை வைத்து இந்த கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்டை சரி பண்ண வேண்டும் என்றால் அது ஒரு ஆலோசனையாகத்தான் அது கூற முடியும். ரெண்டாவதாக இந்த ரிசர்வ் வங்கியுடைய பிரஸ் ரிலீசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. எந்த ஒரு கொள்கை, ரிசர்வ் வங்கியுடைய கொள்கையும் அவர்கள் இதை அறிவித்து எதற்காக செய்கிறோம் என்று அறிவித்து என்னெல்லாம் செய்ய போகிறோம் என்பதை தெளிவாக கூறுவார்கள். ஆகவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நான் அவர்கள் கேட்கவில்லை என்று சொல்லவில்லை, ஆனால் கேட்பது எதற்காக கேட்டார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் சொல்வது அந்த பிரஸ் ரிலேஷன் சீஃப் ஜெனரல் மேனேஜர், பிரின்சிபல் சீஃப் ஜெனரல் மேனேஜர் அல்பனா கில்லாவாலா கூறியிருப்பதாக பத்திரிகைகளில் வந்திருப்பது, இதில் நாங்கள் ஒன்றும் சூழ்ச்சியில் நாங்கள் கேட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதை ஒரு
ஒரு இன்ஃபர்மேஷன் சேகரிப்பதற்காக அவர்களுடைய படிப்பிற்காக செய்யலாம். உதாரணமாக கொஞ்ச நாளைக்கு முன்னதாக இந்த தங்கம் அதிகமாக இறக்குமதி ஆவதனாலே கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் அதிகமாகி கொண்டு போகிறது. நமக்கு டாலர் வரத்து அவ்வளவு தூரம் இல்லை, ஆகவே ரூபாயின் மதிப்பு சரிவடைகிறது என்பதால் அவர்கள் ஒரு கமிட்டி போட்டு, KUB ராவ் கமிட்டி என்று சொல்வார்கள், அந்த கமிட்டியில் பல கோணங்களிலே இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நாம் எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் என்கிற ஒரு யுக்திகளை அவர்கள் ஆராய்ந்து பொருளாதார ஆராய்ச்சி செய்து பல விதமான இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி அதை அவர்கள் செய்வார்கள். உதாரணமாக அந்த கமிட்டி ரிப்போர்ட்லே புல்லியன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்று ஒன்று ஆரம்பிக்க வேண்டும். அதிலே நாட்டிலே உள்ள எல்லாருடைய, அதாவது ரிசர்வ் பேங்க் வந்து இந்துக்கள், இந்து ஆலயங்கள் அல்லது வேற வேற வழிபாட்டு தலங்களில் வந்த தங்கம் அல்ல, பொதுவாக இந்த கோல்டு வித் த பப்ளிக், அதாவது எல்லாம் ஹவுஸ் ஹோல்டு, குடும்பங்கள், கோவில்கள் மற்றும் ட்ரஸ்ட் இருக்கிறது, மற்றும் ஃபைனான்ஸ் கம்பெனிகள் நிறையா தங்க வச்சிருக்கிறாங்க, கோல்டு ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்க, ஆகவே எல்லாம் சேர்ந்து ஒரு 25,000 டன் கோல்டு நம்ம இந்தியாவில் இருக்கிறது. இதை நாம் உபயோகப்படுத்தலாமா என்பதுதான். இதை அடகு வைப்பதாக இந்த செய்தியை நான் இதுவரைக்கும் படிக்கலை. ஆனால் இவர்களெல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த யாராவது உபயோகம் இல்லாமல் தங்க வைத்திருப்பார்களானால் அதை நீங்கள் கொண்டு வந்து இந்த கோல்டு புல்லியன் கார்பரேஷன் ஆரம்பிக்கவில்லை, அது ஒரு ஆலோசனையாக சொல்லியிருக்கிறார்கள், அதிலே கொடுத்து விட்டால் அதற்குரிய விலையை கொடுத்து விடுவோம், அந்த அப்படிப்பட்ட தங்கத்தை சேர்த்து அதை இங்கே உள்ள நகை செய்வதற்காக அந்த தங்கத்தை நாம் உபயோகப்படுத்தும் பொழுது அந்த அளவிற்கு நாம் வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பது நம்முடைய இம்போர்ட் பில் ஃபார் இம்போர்ட் ஆஃப் கோல்டு அது குறையும். அப்படின்னா கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் குறையும். ஆகவே இந்த நோக்கத்தோடு தான் இதை இதுவரைக்கும் செயல்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் இன்னொன்று செப்டம்பர் 5ஆம் தேதி எக்கனாமிக் டைம்ஸை நான் படித்து பார்த்தேன். அதில் இந்த கோவில் அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் அந்த தங்கத்தை விற்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு செய்தி சொல்லுகிறேன். ஆனால் தங்கத்தை டெபாசிட்டாக வைத்திருக்கிறார்கள். அதே தேதி அந்த எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட்ல என்ன கொடுத்திருக்கிறது என்றால், திருப்பதி தேவஸ்தானம் TTD இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலே 1353 கிலோகிராம் தங்கத்தையும், ஸ்டேட் பேங்க் இந்தியாவிலே 2275 கிலோகிராம் தங்கத்தையும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி வைத்திருக்காங்க. எப்படி நம் பணத்தை ஒரு FDல போடுறோமோ அதே மாதிரி போட்டு வைத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு 1.6% வட்டி கிடைக்கிறது. ஆகவே அதை அவர்கள் விற்கவில்லை, அதை எப்பொழுது வேண்டாலும் திரும்ப எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே விற்கக்கூடியவர்கள் விற்கலாம் என்பது ரிசர்வ் வங்கியினுடைய அந்த கமிட்டியினுடைய பரிந்துரை. யார் விற்கணும், எவ்வளவு விற்கணும் அப்படியெல்லாம் சொல்லுங்க. இன்னொன்று, இதை விற்பது அல்லது இதுல கோல்டுல ட்ரேட் பண்ணுவது, வாங்குவது, விற்பது எல்லாம் ரிசர்வ் பேங்குடைய வேலை கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாலிசி, அவங்களுடைய பாலிசி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி மாதிரி இது அவங்க செய்ய வேண்டும். ஆகவே இதுவரைக்கும் நல்லது சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னும் சாமிதாஸ் சார், இன்னும் நம்ம நிறைய விவாதிக்க வேண்டியது இருக்கிறது. நம்மோடு பல்வேறு கேள்விகள் கேட்பதற்கு பாலகௌதம் காத்திருக்கார், தகவல் சொல்வதற்கும் அவருக்கும் இன்னும் நேரம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறித்து நாம் விவாதிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த கோவில்களில் இருக்கும் தங்கத்திற்கு யார் உரிமையாளர்கள், பக்தர்களின் காணிக்கையை நாட்டின் தேவைக்கு பயன்படுத்துவதால் என்ன சிக்கல்கள் வரும் என்பது குறித்தெல்லாம் கருத்துக்களை திரட்ட வேண்டியது இருக்கிறது. திரட்டுவதற்கு முன்னால் ஒரு சின்ன இடைவேளை. விவாத மேடை மீண்டும் தொடர்கிறேன். விவாத மேடைக்கு முன்னர் வரைக்கும் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் துணை இயக்குனரான சாமிதாஸ் அவர்கள் சொன்ன கருத்துக்களை பார்த்தோம். இப்போ பாலகௌதம், நீங்கள் ஒரு பதில் சொல்ல காத்திருக்கிறீர்கள். எனக்கு உங்களிடம் கேட்பதற்கு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இந்தியாவினுடைய மொத்த தங்கம் இருப்பு அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 டன் தங்கம் இந்தியாவில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கிறது. இது வந்து கிட்டத்தட்ட $950 பில்லியன் அப்படின்னு சொல்லி உலக தங்க கவுன்சில் வந்து ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. உலகத்திலேயே அதிகமான தங்க இருப்பு இருக்கிறதா சொல்கிறார். அதாவது இந்தியாவின் ரிசர்வ் வங்கியில் வந்து கிட்டத்தட்ட 558 டன் தங்கம் வந்து இந்தியன் ரிசர்வ் வங்கியில் இருக்கிறது. இந்த ரிசர்வ் வங்கியின் இருப்பு மட்டுமே அதாவது உலகத்தின் 11வது பெரிய தங்க இருப்பாளர் அப்படிங்கிற பொறுப்பு, அப்படிங்கிற பெயர் வந்து இந்தியன் ரிசர்வ் வங்கிக்கு உண்டு. ரிசர்வ் வங்கியில் இருக்கிற 550. அதே இதே நேரத்தில் நம்ம நாட்டில் இருக்கிற கோவில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி கோவிலில் ஒரு 1700 டன் தங்கம் இருக்கிறது.
பத்மநாப சுவாமி கோவிலில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலில் மட்டும் 1 ட்ரில்லியன் ரூபாய் மதிப்புக்கு தங்கம் இருக்கிறது. ஸோ இந்த அளவுக்கு தங்கம் இருக்கிறது. நமக்கு இன்னொரு தகவலும் உண்டு சரித்திரத்திலிருந்து. சோழ நாட்டில், அதாவது சோழர்கள் காலத்தில் 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டில் கடுமையான பஞ்சம். அந்த பஞ்ச காலத்தில் சோழ நாட்டில் இருந்த கோவில்கள் மாதிரி வேற எங்கேயும் கோவில்கள் கிடையாது. அந்த கோவில்கள் தங்களுடைய பண்டாரத்திலிருந்து தங்களுடைய பொக்கிஷத்தை திறந்து மக்களுக்கு தங்களிடம் இருந்த பொருள்களை கடனாக கொடுத்தது. அது இலவசமாக கொடுக்கல, அது விற்பனை செய்யலை, கடனாக கொடுத்து தன்னுடைய தங்கத்தை விற்று அதிலிருந்து தானியங்களை வாங்கி யாருக்கு தேவையோ கொடுத்துட்டு திரும்ப பஞ்சம் நீங்கிய காலத்தில் திரும்ப நீங்கள் எனக்கு தர வேண்டுங்கிற ஒப்பந்தம் எழுதி வாங்கி கொண்டு கோவில்கள் செயல்பட்டது அப்படிங்கிற ஒரு வரலாறும் நமக்கு உண்டு. ஒரு நெருக்கடியான காலத்தில் கோவில்கள் மக்களுக்கு உதவிய வரலாறு தமிழகத்தில் உண்டு. இப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இப்போ சொல்லுங்க. இந்த மாதிரியான கணக்குகள் எல்லாம் ரிசர்வ் வங்கி அப்போது எடுக்கும். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த விஷயத்துக்கு காரணம் சொல்லாமல் கணக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஐயா இன்றைக்கி நம்ம நாட்டோட அந்நிய செலாவணி பிரச்சனையை பற்றியும் ஐயா சொன்னாங்க. எவ்வளவு கையிருப்பில் நமக்கு இப்போ டெஃபிசிட் இருக்குதுன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் ஹிந்து சமுதாயத்தின் சார்பாக பேச வந்தால் கூட இதில் நீங்கள் எக்கனாமிக்ஸ் பேசுனதுனால எனக்கு தெரிஞ்ச எக்கனாமிக்ஸையும் நானும் சொல்லிடுறேன். இதில் என்ன அப்படின்னு சொன்னான்னா, தங்கம் வாங்கிறதுனால ஏதோ இந்தியாவில் அதிகமாக இந்தியர்கள் தங்கம் வாங்குகிறார்கள். நீங்களும் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க ஏதோ தெற்கிந்தியாவில் தான் அதிகமாக தங்கம் வாங்குகிற மோகம் இருக்குன்னுலாம் சொல்லிட்டேங்க. ஏதோ தங்கம் அதிகம் வாங்குறதுனாலையும் கச்சா எண்ணெயினாலேயும் தான் இன்றைக்கி இந்தியாவில் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லக்கூடியது முழு அபத்தமானது. இன்றைக்கி இது ஒரு புள்ளி விவரம், நீங்களும் பார்த்துக்கலாம். நம்ம வெப்சைட்டெல்லாம் இருக்குது, நம்ம கவர்மெண்ட்டுக்குள்ள ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட வெப்சைட்டில். இன்றைக்கி இந்தியாவுக்கும் வேறு ஒரு 80 நாடுகளுக்கு இந்தியாவுக்கு இடையில் இன்றைக்கி ட்ரேட் டெஃபிசிட் இருக்குங்க. வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஏற்றுமதி இறக்குமதிக்கு இடையில் உள்ள விஷயத்தில் இன்றைக்கி அந்நிய செலாவணியில் நம்ம கிட்டத்தட்ட 80 நாடுகளோடு நமக்கு அந்த ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது. 80 நாடுகளோட ட்ரேட் டெஃபிசிட் இந்த நாட்டுக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னான்னா, நம்ம நாட்டில் உள்ள பொருட்கள் 80 நாட்டில் உள்ள பொருட்கள் அளவு கூட காம்படிட்டிவாக இல்லை. அதாவது அந்த நாட்டில் அந்த பொருளை தயார் பண்ணி அங்கேருந்து இந்த பக்கம் கப்பலுக்கு வரத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டு கொடுத்து நம்ம ஊரில் அதுக்கு வரி கட்டி அதுக்கப்புறம் நம்ம ஊரில் 4 ஏஜென்ட்டு கை மாறி கடைசியில் கடையில் ஒரு மனுஷனுக்கு சேர்றதுக்கு நம்ம நாட்டில் உற்பத்தி ஆவதையும் கூட அந்த நாட்டு பொருளுக்குள்ள விலை குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னான்னா இதில் 2 விஷயம் தெரியுது. ஒன்று, நம்ம நாட்டில் உற்பத்தி சரியாக நடைபெறுவதில்லை. அதனால் இது தங்கத்தினால ஒன்றும் இந்த சீரழியலை. இந்த பொருளாதாரம் தங்கத்தினால சீரழிகிறது அப்படின்னா ஏங்க 80 நாட்டோடு இந்த நாட்டுக்கு ட்ரேட் டெஃபிசிட் வரப்போகுது? நான் முடிச்சிடுறேன். உங்களுக்கு ஒரு கேள்வியும் என்கிட்ட இருந்து வந்தது, அந்த கேள்விக்கு பதிலையும் சேர்த்து எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க. அது இந்த நாட்டின் 2வது பெரிய இறக்குமதி தங்கம் தான். முதல் இறக்குமதி எண்ணெய், 2வது இறக்குமதி தங்கம். அதில் எண்ணெய் இறக்குமதியை தடுப்பது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நடக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் தங்கம் இறக்குமதியை கொஞ்சம் தடுக்க முடியும். அதற்கான வழிமுறைகளை கையாள்வதில், அதற்கான வழிமுறைகளை ஆலோசிப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? இல்லை 2 ஒரு விஷயம். 160 மில்லியன் உங்களுக்கு கச்சா எண்ணெய், 60 மில்லியன்கிறது தங்கம் 2வது. இதை தவிர சைனாவுக்கு இந்தியாவுக்கு இடையில் உள்ள ட்ரேட் டெஃபிசிட் 45 மில்லியன் சார். 45 மில்லியனில் சைனாவிலிருந்து நீங்கள் தங்கம் வாங்குறது இல்லை. என்ன வாங்குறீங்க? ஹேர்பின், பல்பம், பேஸ்ட்டு, பேனா. இதே மாதிரி 80 நாடுகள்லேருந்து நீங்கள் தங்கம் வாங்குறது இல்லை. நீங்கள் தங்கம் வாங்குறது அதிகபட்சம் 5லிருந்து 10 நாட்டுக்கு மேலே இந்த நாட்டுக்கு தங்கம் வரப்போகிறது இல்லை. வேறு 70 நாடுகள்லையும் நீங்கள் வெவ்வேறு பொருட்களை சின்னதாக வாங்கி சிறு துளி பெருவெள்ளங்கக்கூடியதில் பல சிறிய தொழில்களை அழிச்சிருக்கீங்க. நீங்கள் அழிச்சதுனால வந்தது தான் இந்த டெஃபிசிட்டே தவிர இந்த டெஃபிசிட் தங்கத்தினால் ஏற்படவில்லை. நம்பர் 1. 2வது ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, கோயில்கள் தங்கத்தை கொடுக்கவில்லையா? இன்னொரு விவரம் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் சோழர் காலத்துக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். நம்ம நாட்டில் மேலே சீனா படையெடுத்துச்சு. சீனா படையெடுக்கும்போது அரசாங்கம் தங்கம் கேட்டுச்சு. அரசாங்கம் தங்கம் கேட்கும்போது தமிழ்நாட்டிலே அதிக தங்கம் கொடுத்தது சிதம்பரம் நடராஜர் கோயில். உங்கள் தகவலுக்கு இதை சொல்கிறேன். ஆனால் மறுபடி அரசாங்கம் அந்த தங்கத்தை கொடுத்தது. அது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா கோல்டு பாண்டு வழி கொடுத்தாங்க. அப்படின்னு சொன்னா நீங்கள் சொல்கிறது மாதிரி கேட்குறதுன்னா இன்றைக்கி அந்த நாட்டில் பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்பட்டு விட்டது என்பதை காங்கிரஸ் நபர் ஒத்துக்கொள்கிறாரா? நம்பர் 1. அப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடி இந்த நாட்டுக்கு வந்துருச்சு. அப்போ போர்க்காலத்தில் வரக்கூடிய ஒரு பஞ்சம் இந்த நாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டுங்கக்கூடியதை ரிசர்வ் பேங்க் ஒத்துக்குதா? என்னோட முதல் கேள்வி. 2வது,
சோழர் காலத்தில் அதுதான் பட்டவர்த்தனமா தெரிஞ்சதாச்சு. இந்திய நாடு வந்து நெருக்கடியில் சிக்கி கிடக்குறாங்க அப்படின்னு சொன்னா இல்ல. இப்ப இந்த தெரியுமே. இப்ப இந்த நெருக்கடிக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். இந்த நெருக்கடிக்கு நீங்க தங்கத்தை கோயில்ல இருந்து எடுக்க வேண்டாம். 50 லட்சத்துல இருந்து 1 லட்சம் கோடி ரூபாய் வரை இருக்கக்கூடிய பிளாக் மணி இந்த நாட்டுக்கு கொண்டு வாங்க, பிரச்சனை தீந்துரும். ஒண்ணு. ரெண்டாவது, ராஜா அண்ணன் ஒரு கேள்வி கேட்டார், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சர்ச்சுகள்லையும் மசூதிகளில் உள்ளவர்கள் கொடுப்பார்களான்னு. அவ்வளவு கூட கேட்கலங்க. முதல்ல என்னோட முதல் கேள்வி, ரிசர்வ் பேங்க் எதுக்கு இந்த கோயில்களில் வந்து கேட்கணும்? இப்போ இதே அரசியல் கட்சிகள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் கட்சிக்குள்ள இருக்கிற தகவல்களை கூட ஆர்டிஐ மூலம் கேட்கக்கூடாதுன்னு தானே நீங்கள் எல்லாம் இப்போ சட்டம் கொண்டு வர பார்க்குறீங்க. உங்கள் கட்சி பொதுமக்களுக்கான ஸ்தாபனம், பொதுமக்கள் இருந்து நிதி வாங்குறீங்க, பொதுமக்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள். ஆனால் உங்களை பற்றி கேள்வி கூட ஆர்டிஐயில் கேட்கக்கூடாது, ஏன்னா அது உங்கள் பிரைவசியா, உங்கள் டொமைனா. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் நாங்கள் நிர்வகிக்கக்கூடிய ஒரு மத ஸ்தாபனத்தில் வந்து நீங்கள் எதுக்கு கணக்கு கேட்கணும்? ஒன்று, இந்த கணக்கு நீங்கள் உங்கள் அரசியல் கட்சியில் இதே நியாயத்தை நீங்கள் அங்கே அப்ளை பண்ணுவீங்களா? எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஆர்டிஐயில் நீ எங்கிட்டையும் கேள்விகளையும் நீங்கள் சொல்லுவீங்களா? ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இந்த நாடு இவ்வளவு தூரம் நெருக்கடியான நிலைமையில் இருக்கிறது. கோயில் தங்கத்தை விட்டுருங்க, ஹஜ் யாத்திரைக்கு அடுத்த வருஷத்துலேருந்து நான் சப்சிடி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. உங்களால் முடியுதான்னு நான் பார்க்குறேன். சரி, அது போகட்டும். ஹிந்து மாணவர்களுக்கு ஏற்கனவே ராஜா அந்த விஷயத்தை பற்றி பேசிவிட்டாங்க. ஆமாம், நீங்கள் வேற ஏதாவது கருத்து? அதனால வேற கருத்து இல்லை, அதில் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கங்களேன். அது செய்ய போறீங்களா? அது நீங்க செய்ய போறது. அதனால சார் நான் முடிச்சிறேன். இல்ல இல்ல, உங்க கேள்விக்கு பதில பார்த்துட்டு இல்ல இல்ல, உங்க கேள்வியில ஒரு கேள்வி பாக்கி இருக்கு. நீங்க கேள்விகளை அடுக்கிட்டே போனீங்கன்னா அப்புறம் பதில் சொல்ற மத்தவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? இருக்கிற நேரத்துல இல்லங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டி இருக்கு. சொல்லுங்க. சாமிதாஸ் சார் இந்த விஷயத்தை முன்வைத்தாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா, எதற்காக வேண்டியோ இது கேட்டு. இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, ராஜா அண்ணன் சொல்லுத நான் மறுபடியும் இது வந்து ஹிந்துக்களுக்கு மேல உள்ள சதிங்கிறதுக்கு என்னன்னா, சாமிதாஸ் சார் ஒரு கருத்து சொன்னாங்க, இப்படி பலவிதமாக ஆலோசனைகள் நடந்துகிட்டு இருக்கு. பலவரும் இதை மாதிரி ஆலோசனை சொல்றாங்க. ஆனால் இந்த கோயிலின் தங்கங்களை எல்லாம் நீ அதுக்குள்ள கணக்கு எடு என்று ஆலோசனை சொன்னவர் ஒரு முஸ்லீம், ஒரு இஸ்லாமியர் என்பதை இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். இது நல்லது. இப்போ நீங்க சொன்னதுக்கு சரிதானா இல்லையாங்கிற சாமிதாஸ்ட பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு பதிலை சொல்வது தங்கபால் அவர்கள் காத்திருக்கிறார்கள். இப்போ உங்களுடைய பதிலை சொல்லலாம் தங்கபால். இன்றைக்கு பேசப்படுற விஷயம் தங்கத்தை பற்றி பேச்சு. ஆனால் தங்கத்தை தவிர அரசியல் ரீதியாக காங்கிரஸ் தலைமையை, காங்கிரஸ் ஆட்சியை குறை சொல்கிற மன்றமாக இது மாறிவிட்டது இப்பொழுது. அதற்காக நான் வருத்தப்படுகிறேன். ஆனால் ஒன்றை சொல்ல தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்தியாவில் ஏதோ மிகப்பெரிய கொடுமை நடந்துவிட்டதைப் போல ஒரு பிரம்மையை உருவாக்க பார்க்கிறார்கள் பிஜேபிக்காரர்கள். பிஜேபி இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள், ஏதோ ஊழல் நடந்திருக்கிற விஷயம். ஊழல் நடக்கிற விஷயங்கள் இன்றைக்கு நேற்றல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கிற ஊழல்களுக்கு தகுந்த நிலைப்பாடுகளை காங்கிரஸ் கட்சியால் இருக்கிற போது மிக தெளிவாக அவர்களுக்கு எடுத்திருக்கிறோம். இன்னும் சொன்னால் காங்கிரஸை சேர்ந்தவர்களே தவறு செய்தால் நீக்கி இருக்கிற வரலாறு காங்கிரஸுக்கு உண்டு, அது வேறு கட்சி கிடையாது. முதல்ல பிஜேபி உடனே தெரிந்து கொள்ள வேண்டும். நண்பர் ராஜா குறிப்பிட்டார், ஏதோ நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையில் வந்த செய்தியை வைத்துக்கொண்டு ரயில்வே துறை ஊழல் என்றார். ரயில்வே துறை ஊழலுக்கும் தங்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதை செய்தவர்கள் யார்? என்ன காங்கிரஸ்காரர் செய்தார்கள்? அதை ரயில்வே அதிகாரிகள் செய்ததாக பத்திரிகை தெளிவாக இருக்கிறது. அதை காங்கிரஸ்காரர்கள் போடுவது என்பது நல்ல பண்பாக இருக்காது என்பதை சொல்ல விரும்புகிறேன். குற்றச்சாட்டை யார் வேணும் சொல்ல முடியும், ஆனால் குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகிற வரை அது குற்றச்சாட்டுகள் மட்டுமே தவிர வேறு அல்ல என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம். குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான யாராக இருந்தாலும், அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும், அது எந்த கட்சி சார்ந்த இருந்தாலும் தண்டனைக்கு உட்பட வேண்டும். அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அது ஏற்றுக்கொள்ளப்படிய நியாயம். அதற்கு நாங்கள் ஒன்றும் குறுக்க யாரும் வரல. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சியோ அன்னை சோனியா காந்தியோ பாரத டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களோ அல்லது யாருமே கோயில் இருக்க தங்கத்தை எடுத்து கொண்டு வாருங்கள், நாங்கள் எடுத்து வைத்து கொண்டு போய் கடன் அடவு வைக்கிறோம் என்று சொல்லவில்லை என்பதை முதல் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் பேச நாங்கள் ஒன்றும் பேசல. கணக்கெடுப்பது என்பது அரசாங்க கடமை, அதை நீங்கள் குறிக்கிட முடியாது. ஒரு தனிநபர்களுக்குள்ள உரிமை வேறு, அரசாங்க உரிமை வேறு. இந்தியாவுடைய அத்துணை நிதி ஆதாரத்தையும் பலப்படுத்துவது, முறைப்படுத்துவது, நெறிப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது, அதை பண்பாட்டுக்கு உள்ளே வைத்திருப்பது என்பது இந்த இந்திய அரசினுடைய சுப்ரீம் அமைப்பாக இருக்கிற அமைப்பு ரிசர்வ் வங்கி, அதனுடைய கடமை. அதிலே ஒன்றுதான் நண்பர் சாமிதாஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அரசாங்கத்தின் பல்வேறு கோணங்களில் ஆராய்வது, தெரிந்து கொள்வது, அதை பற்றி தெரிவதற்கே வாய்ப்பில்லை என்று சொல்ல முடியாது. ஆகவே கோயில்கள் இருக்கிற தங்கமாக இருக்கட்டும், தனிநபர்கள் தங்கமாக இருக்கட்டும், இதை பற்றி எல்லாம்
தெரிந்து கொள்கிற வாய்ப்பை பெற்றுகிற அமைப்பு என்ற முறையில் அதை கேட்கிறார்களே ஒழிய எந்த இடத்திலும் அந்த தங்கத்தை நாங்கள் கேட்கிறோம், அதை எங்கள் விலைக்கு கொடுத்து விடுங்கள் அல்லது எங்கள் பயன்பாடு கொடுங்கள் என்று சொல்லவில்லை என்பதை தெளிவாக்கிய பின்னரும் இதை அரசியலாக்குவது, இது இந்துக்கள் எதிரானது என்று ஒரு தவறான உருவாக்க பார்ப்பதெல்லாம் நல்ல பண்பல்ல. இன்னொன்று, அரசியல் பற்றி பொருளாதாரத்தை பற்றியாக இங்கே பேசினார்கள். பொருளாதார ரீதியாக செயல்படுத்துகிற காரியம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற பொருளாதார சூழ்நிலை என்பது இந்தியாவுக்கு மட்டுமானது அல்ல. இந்த உலகம் முழுக்க இருக்கிற பொருளாதார பின்னடைவு என்பதை ஒரு பக்கம் பார்க்க வேண்டும். அதோடு இந்தியா என்பது ஒரு தனித்திறனாக இருக்க முடியாது. எப்படி ஒரு கிராமம் தனித்து இயங்க முடியாதோ, எப்படி ஒரு மாநிலம் தனித்து இயங்க முடியாதோ, அப்படி இந்தியா என்ற நாடும் தனித்து இயங்க முடியாது. உலக அரங்கோடு, உலக மக்களோடு, உலக பொருளாதாரத்தோடு இணைந்தான் செயல்பட முடியும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தவறான பண்பாட்டை, தவறான கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி இந்தியாவை இதை தாழ்வுபடுத்த நினைக்காதீர்கள். இந்தியா என்று குறைந்து விடவில்லை, இந்தியா தாழ்ந்து விடவில்லை, தாழ்ந்து போகாது, தாழ்ந்து போக விடமாட்டோம். காங்கிரஸ் கட்சி தலைமையில் இருக்கிற ஆட்சி என்பது இந்திய மக்களையும் காப்பாற்றும், உங்களையும் எங்களையும் சேர்த்து காப்பாற்றும், இந்தியாவுடைய பொருளாதாரத்தையும் வலுப்படுத்தும் என்பதை சந்தேகமில்லை. விரைவில் அதை பார்ப்பீர்கள். பேசுவதற்கு நிறைய நேரம் இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே நிறைய நேரத்தை எடுத்துக்கிட்டீங்க. மற்றவங்க பேசுகிற நேரம் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். பேசுவதற்கு இப்போ ராஜாவிடம் ஒரு பதில் இருக்கிறது, அவரும் பதில் சொல்ல காத்திருக்கிறார். விவாதத்தின் இறுதி பகுதியை நோக்கி நம்ம போக வேண்டியது இருக்கிறோம். இந்த தங்க கணக்கெடுப்பு குறித்து ரிசர்வ் வங்கி அறிவித்திருப்பது குறித்தும் இன்னும் என்னென்ன செய்யலாம், இந்திய நாட்டின் பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு ரிசர்வ் வங்கி எடுக்கின்ற இந்த நடவடிக்கை சரிதானா என்பது குறித்து விருந்தினர்களின் கருத்துக்களை திரட்டுவதற்கு முன்னால் சின்ன இடைவேளை. விவாத மேடை தொடர்கிறது. விவாத மேடையின் இறுதி பகுதி, அதாவது கடந்த ஒரு 3/4 மணி நேரமாக விவாதித்த இந்த தலைப்பின் கீழே நாட்டின் பொருளாதார நெருக்கடியை ரிசர்வ் வங்கி தீர்ப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்திருக்கிறது. இதில் தங்கம் இருப்பை அறிந்து ஏதோ ஒரு நடவடிக்கையில் ரிசர்வ் வங்கி இறங்கப் போகிறது என்பதற்கான சூழல் தென்படுகிறது. இந்த தங்கம் இருப்பை அறிவதற்காக ரிசர்வ் வங்கி எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கையும் அடுத்து ரிசர்வ் வங்கி எடுக்க போகிற நடவடிக்கை என்னவாக இருக்கக்கூடும், இது குறித்த தகவல்களை திரட்டுவதாக காத்திருக்கிறோம். இப்போ காரைக்குடியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஒருவரான ராஜா அவர்கள் காத்திருக்கிறார்கள். ராஜா, நீங்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கிறீர்கள், உங்களுடைய பதிலை சொல்லலாம். அதே நேரத்தில் இப்போ நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தலைப்பின் கீழே ரிசர்வ் வங்கியின் இந்த இந்திய நாட்டின் பொருளாதார தடுமாற்றத்தை போக்குவதற்கு என்ன செய்யலாம், உங்களுடைய தீர்வை சொல்லுங்கள், சுருக்கமாக சொல்லுங்கள். எல்லாரும் தீர்வை சொல்ல வேண்டிய நேரம். அதாவது திரு சாமிதாஸ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த அரசாங்கம் என்னென்னவெல்லாம் இந்த தகவல் மூலமாக செய்யலாம்ன்றதை அவர் போட்டு உடைச்சிட்டாரு. இந்த அரசாங்கம் அப்படித்தான் செயல்படுது. 2009 பிப்ரவரி மாதம் பட்ஜெட் சமர்ப்பிக்கும் பொழுது திரு பிரணாப் குமார் முகர்ஜி அவர்கள் சொன்னார், there is a big gap between the farm gate price and the kitchen price. அதாவது விவசாயிகளுக்கு அவருடைய தோட்டத்தில் கிடைக்கிற விலைக்கும் சமயக்கட்டுக்கு இருக்கிற விலைக்கும் வித்தியாசம் இருக்கு, இது பற்றி கவலைப்படுறோம்னு. அன்னைக்கு தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பிலேயே நான் சொன்னேன், சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய மூலதனத்தை கொண்டு வர்றதுக்கு அடி போடுறாருன்னு. அதுதான் நடந்தது. அதே மாதிரி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி IMFல இருந்து ஒரு குறிப்பு பத்திரிகைகளுக்கு வந்திருக்கு. இந்தியா அதனுடைய இந்த டாலர் பற்றாக்குறையை தீர்த்து கொள்றதுக்கு அவங்களோட தங்கத்தை கொண்டு எங்கள்கிட்ட அடமானம் வச்சா நாங்கள் டாலர் கொடுக்குறோம்னு. ஆகவே அதை செய்யறதுக்காக இந்த அரசாங்கம் தயாரிப்பில் இறங்கி இருக்கிறது என்பதைத்தான் இப்பொழுது இந்த ரிசர்வ் வங்கியினுடைய இந்த கடிதமானது நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆனால் இந்த பொருளாதாரத்தை இந்த 5 குருடர்கள் யானை பார்த்த மாதிரி பார்த்து கொண்டிருந்தா தீர்வு வராது. இன்னைக்கு என்ன பிரச்சனை, இது பெட்ரோலிய பொருட்கள் இறக்குமதியாலோ தங்கத்தாலோ மாத்திரம் இந்த சூழ்நிலை வரவில்லை. இன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸ்ல 2வது பக்கத்துல ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதுல இந்த நாட்டினுடைய முதலீட்டாளர்கள் இந்த அரசாங்கத்து மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தால் தங்கள் மூலதனங்களை வெளிநாட்டுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்னு. அதுல மித்தல் பேர் வரிசையா எல்லார் பேரும் வந்திருக்கு. நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆகவே இந்த நாட்டு முதலீட்டாளர்களை நாம ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசி கொண்டிருக்கோம், அதுவே வேண்டாம். இந்த நாட்டு முதலீட்டாளர்கள் தங்கள் மூலதனத்தை வெளிநாட்டு கொண்டு போய் மித்தல் இப்ப அமெரிக்காவில் கெமிக்கல் ஃபேக்டரி போடுறாரு. அதே மாதிரியாக 1991 திறந்த பொருளாதாரம்னு கொண்டு வந்ததிலிருந்து நம்ம நாட்டில் போடப்பட்ட FII FDIல பெருவாரி கடந்த 3 மாசத்துல மாத்திரம் 24,460 கோடி ரூபாய் திரும்ப பெற்றிருக்கிறார்கள். இப்ப ரிவர்ஸ் ஃப்ளோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஆகவே இன்னைக்கு டாலர் பிரஷர் வர்றதுக்கு காரணம், நாணய மதிப்பு வீழ்ச்சிக்கு காரணம், டாலர் பற்றாக்குறைக்கு காரணம் இந்த நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் சூழ்நிலையே இல்லை. அதனாலதான் முதல் முறையாக 67 வருஷத்துல தொழிற்துறையில மேனுஃபேக்சரிங் செக்டார்ல நெகட்டிவ் growth. இதை விட ஒரு பெரிய பொருளாதாரம் எதுன்னு சொல்லிக்கிற ஒரு கூட்டத்துக்கு இதை விட பெரிய அவமானம் வேண்டியதில்லை. ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கைகள் காரணமாக இதை ரெக்டிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன முக்கியமா, நாம நம்மளை நம்பணும். இன்னைக்கு சீனாவில் 36% இருக்கு சேமிப்பு.
இந்தியாவில் இருந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி அது 24 குறைஞ்சிருக்கு. ஆகவே நம்முடைய சேமிப்பின் மூலமாக மூலதனத்தை அதிகரிக்காமல் நம்ம பொருளாதாரத்தை சரி பண்ண முடியாது. கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட், எப்பவெல்லாம் காங்கிரஸ் வரும்பொழுதெல்லாம் உற்பத்தி விலை அதிகரிக்குது. ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வரும்பொழுது பேங்க்ல கமர்ஷியல் லெண்டிங் ரேட்டு 23%, 24% இருந்தது. அதை நாங்க 12% கொண்டு வந்தோம். திருப்பி அதை இப்ப 17% கொண்டு போயிட்டாங்க. இந்தியாவில் எப்பவுமே நம்ம ஏற்றுமதியை கூட்டணும்னு பிரதமர் பேசுறார் பார்லிமெண்ட்ல. ஏற்றுமதியை கூட்ட வேண்டுமானால் கண்ட்ரி ஷுட் பிகம் எ பையர்ஸ் மார்க்கெட். இந்த நாடு வாங்குவோர் சந்தையாக மாற்ற வேண்டுமானால் உற்பத்தி விலை குறையணும். உற்பத்தி விலை குறையணும்னா கச்சா பொருட்களுடைய விலை இங்கு கூடக்கூடாது, குறைக்கணும். கடந்த 9 வருஷமா தோற்று போன பொருளாதார நிபுணர்கள் டாக்டர் மன்மோகன் சிங், டாக்டர் மாண்டே சிங் அலுவாலியா, பி சிதம்பரம் போன்றவர்கள் பொருளாதார கண்ணோட்டமே இந்தியாவை பற்றி இல்லாமல் சீரழிச்சதுக்கு ஹிந்து கோவில்களில் போய் நான் கைய வைக்கிறேங்கிறது, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரியா கடன் வாங்கி குடிச்ச கணவன் பெண்டாட்டி தாலியில கைய வைக்கிறத போல அவமானகரமான செயல். அந்த செயலை இப்ப காங்கிரஸ் அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது. நன்றி நன்றி, நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கேன். ராமகிருஷ்ணன், அப்போ உங்களிடம் வர விரும்புகிறேன். அதாவது இப்போ ரிசர்வ் வங்கி கேட்டிருக்கிற இந்த தகவலின் மூலமாகவும் அடுத்து இந்த நாட்டில் இருக்க தங்கத்தை வைத்து இந்த நாட்டில் உள்ள தங்கத்தின் இருப்பை கொண்டு பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்ற ஊக தகவல்களின் வைத்துக்கொண்டும் என்ன செய்யலாம், இப்படி செய்யலாமா, செய்தால் என்ன நேரம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், சுருக்கமாக சொல்லுங்கள். ரிசர்வ் வங்கி இப்போது கணக்கெடுக்கின்ற பணியை செய்கின்றது என்று அறிவிப்பு வந்திருக்கின்றது. ஒருவேளை இது இந்தியாவுக்கு நாட்டுக்கு தேவை என்று கருதுகின்ற போது கோவில்களில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள அந்த தங்கத்தை நாட்டு மக்களுக்காக எடுத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. இதை சொன்னால் மற்ற மதத்திலே இல்லையா என்று கேட்கின்றார்கள். எந்த மதத்தில் இருந்தாலும் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருந்தால் எடுப்பதிலே தவறில்லை. இன்றைக்கு மக்களே கூட நாட்டுக்கு தேவை என்று சொன்னால் தங்களுடைய சொந்த நிலத்தை, இன்றைக்கு சேலம் ஒரு உருக்காலை, நெய்வேலி அனல் மின் நிலையம், திருச்சி பெல் தொழிற்சாலை, இவற்றுக்கெல்லாம் சாதாரண மக்கள் தங்கள் சொந்த நிலத்தை கொடுத்து நாட்டு நன்மைக்காக, நாட்டின் வளர்ச்சிக்காக தன்னுடைய சொத்துக்களை, நிலங்களை கொடுத்திருக்கின்றார்கள் ஏழை விவசாயிகள். அப்படி இருக்கின்ற போது மக்களுக்கு நம்பிக்கை உள்ள கடவுள், மக்களுக்கெல்லாம் காக்கும் கடவுள்கள் தங்களுக்கு தங்களுடைய கோவில்களிலே தங்கத்தை முடக்கி வைத்துக்கொண்டு மக்களை பொருளாதார நெருக்கடிக்குள் ஆளாக்கலாமா? இன்றைக்கு கோவில் சொத்துக்கள் எடுக்கக்கூடாது என்று சொல்கின்றவர்கள் தான் கோவிலில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து அன்னதானங்களை வழங்குவதை கூட எதிர்க்கின்றார்கள். ஏழை மக்களுக்கு, வறியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதை கூட எதிர்க்கின்றார்கள். எப்படி எதிர்ப்பது? மக்கள் விரோதம். மக்களுக்கு செய்வது கடவுள் சொத்துக்களை உள்ள ராமகிருஷ்ணன் சார் யார் எழுத்தாங்க சார்? எடுத்து கொடுப்பதிலே சொல்லுங்க. அன்னதான சத்திரங்கள் சோம்பேறிகளை உருவாக்குறதுன்னு சொல்லி மக்களுக்கு போகக்கூடிய சாப்பாட்டை கெடுத்தது ஈவே ராமசாமி நாயக்கரா இல்லைன்னா இந்துக்களா? ராமசாமி அவர்கள் தான் அதற்கு முன்பு கோவில் சொத்துக்களை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார்கள். அதை நாட்டுக்கு உடைமையாக்கியது, அறநிலையத்துறையை உருவாக்கியது நீதி கட்சி காலத்திலே, பெரியார் காலத்திலே தான். அதற்கு பின்னால் தான் கோவில் சொத்துக்கள் எல்லாம் முறைப்படுத்தப்பட்டது. அதற்கு முன்பு ஒரு கூட்டம் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தது. நல்லது நல்லது. பாலகௌதம், ஒரு நிமிடம் தீர்வு காண வேண்டிய இறுதி பகுதியில் இருக்கிறோம். நம்மோடு பேசுவதற்காக ரிசர்வ் வங்கியின் முன்னாள் இயக்குநரான சாமிதாசர், இப்ப ரிசர்வ் வங்கி எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கையின் மூலமாக அடுத்த கட்டமாக என்ன நிகழும், உங்களுடைய கருத்தை சுருக்கமாக சொல்லுங்கள். அதாவது முதலாவது நான் முன்னால சொன்னதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ரிசர்வ் பேங்க் இப்படிதான் சொல்லுச்சு அப்படிதான் சொல்லுச்சுங்கிறதெல்லாம் தெரியாது. ரிசர்வ் பேங்க் இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டதாக செய்திகள் வந்திருக்கிறது. ஆனால் ரிசர்வ் பேங்க் எந்த ஒரு பிரச்சனையையும் அதை முழுவதுமாக அதை ஆராயும் பொழுது அது எல்லாம் இந்திய பொருளாதாரத்தை முற்றிலுமாக அவ்வளவு பேரையும் சேர்த்து தான் அது பார்க்கும். வெறும் கோயில் தங்கம் என்று பார்க்காது. மற்றவர்களை பற்றியும் அது இன்ஃபர்மேஷன் சேகரிக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவதாக இப்பொழுது இது ஒரு டெம்பரரி மெஷர் தான். இப்போ தங்கத்தை இதை மாதிரி உபயோகப்படுத்தணும்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னால சொல்லலை, 1 வருஷத்துக்கு முன்னால சொல்லலை, இப்போதான் வந்திருக்கு. அதுக்கு என்ன முக்கியமான காரணம் என்று என்னுடைய சொந்த கருத்து. நான் இந்த பொருளாதார இதை நான் ஃபாலோ பண்றதுனால சொல்றேன். இப்பொழுது ரீசெண்டா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு குளோபல் அவுட்லுக் என்று ஒன்று போடுவார்கள்.
அதில் 2013 உலக நாடுகளின் உற்பத்தி 3.5% உயரும் என்று சொல்லி இருந்ததை குறைத்து இப்பொழுது லேட்டஸ்டா 3% தான் உயரும்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இது இந்தியா ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் அல்ல. 3% தான் உலகத்தினுடைய வருமானம், மக்களுடைய வருமானம் உயரும் பொழுது அவர்கள் தங்களுடைய தேவைகளை குறைத்துக் கொள்வார்கள். அப்பொழுது எங்கெங்கிருந்தெல்லாம் எக்ஸ்போர்ட்ஸ் போகுமோ எல்லா இடத்துலையும் அதை அஃபெக்ட் பண்ணும். எக்ஸ்போர்ட்ஸ் நம்முடைய திறமையினாலே மாத்திரமல்ல, வாங்குபவர்களுடைய டிமாண்டில் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட், கன்சம்ஷன் டிமாண்ட். இங்கே உள்நாட்டை எடுத்துக்கொண்டால் விலைவாசி அதிகமானதுனாலே, விலைவாசி அதிகமானது எதற்காக என்றால் பல காரணங்கள் உண்டு. இன்னொன்று நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது, ஏதாவது ஒரு பாலிசி மட்டும் ஒரு பொருளாதாரத்தை சீர்குலைவை சரி செய்ய முடியாது. எல்லாம் ஒரு எக்கனாமிக் பாலிசி என்றால் அதில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி இருக்கிறது, பிஸ்கல் பாலிசி இருக்கிறது, மானிட்டரி பாலிசி இருக்கிறது, அக்ரிகல்ச்சரல் பாலிசி இருக்கிறது, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, இப்படி எல்லா பாலிசியும் சேர்ந்து செய்யும் போதான். இப்போ அக்ரிகல்ச்சர் பாலிசியில் நம்ம மழையை நம்பி இருக்கிறோம். இப்போ போன வருஷம் மழை ஒழுங்காக பெய்யலை, இந்த வருஷம் மழை பெய்தால் விலைவாசி குறையும்னு சொல்கிறாங்க. அப்போ மழை பெய்யாட்டு, ஒழுங்காக வராட்டு, விலைவாசி கூடத்தான் செய்யும். ஆகவே இது பலவிதமான ஃபேக்டர்ஸ் சேர்ந்து தான் இந்த பொருளாதார நலனை நமக்கு கொண்டு வரும். ஆகவே குளோபல் அவுட்லுக்கே ப்ளீக்காக இருக்குது, குளோபல் அவுட்லுக்கே ஒழுங்காக இல்லை. ஆகவே இந்த தங்கத்தை பற்றி நாம் பேசும் பொழுது கடைசியாக இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தங்கத்தை இப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்பது ஒரு டெம்பரரி மெஷர். இப்பொழுது ரூபாய் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ 3% தான் இனிமேல் குளோபல் ஜிடிபி 3% தான் கூடுன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் அந்த பிரச்சனை நீடிக்கும். அப்போ நீடிக்கும் பொழுது அது எப்படியாவது குறுகிய கால ஒரு திட்டத்தில் அதை கொஞ்சம் சரி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தங்கத்தை உபயோகப்படுத்தலாமா என்று யோசிக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். கருத்தை இங்கே சொல்ல வரவில்லை. நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள். பாலகௌதம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், சுருக்கமாக சொல்லுங்கள். விவாதத்தின் இறுதி பகுதியில் இருக்கிறோம், சொல்லுங்கள். இறுதி பகுதியில் ஈஸியாக சொல்லிடுறேங்க. இந்த கருத்தில் இதில் வேற ஒன்றும் கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாம் கணக்கெடுத்து அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பது ரிசர்வ் பேங்கின் யோசனைங்கக்கூடியதை ஐயா சொன்னாங்க. அப்படி இருக்கணும்னு சொன்னான்னா எல்லார்ட்டையும் இந்த தங்கம் எங்கே எவ்வளோ இருக்குன்னு சொல்லணும். ஏன் கோயில்களில் மட்டும் கேட்கணும்? ஏன் இதை மசூதிலையும் கேட்டிருக்கலாம், சர்ச்சிலையும் கேட்டிருக்காங்க. இது முழுக்க உள்நோக்கம் கொண்டது. ரெண்டாவது, உலக பொருளாதாரமே வீழ்ச்சி அடையுதுனால இங்கே வீழ்ச்சி அடையுது அப்படின்னு சொன்னான்னா நம்ம நாட்டுக்கு 80 நாடுகளுக்கு இடையிலேயாக்க இன்றைக்கி இந்த வர்த்தக பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொன்னான்னா 40 நாட்டுக்கு இடையிலே தான் முன்னாடி பற்றாக்குறை இருந்ததுன்னா அந்த 40 நாட்டுக்கு இடையில தான் இருக்கணும். ஏன்னா எல்லாரும் வீழணும்ல, நம்ம வீழும்போது அந்த நாளும் சேர்ந்து இல்லை வீழணும். அப்போ கம்பேரிட்டிவாக அந்த நாட்டையும் கூட நான் அதிகம் விழுந்து போகிறேன் அப்படின்னு சொன்னான்னா எனக்கு இந்த நாட்டோட எக்கானமி எப்படி கையாளணும்னு தெரியலை. 2, 3வது இன்னொரு விஷயத்தை மறுபடியும் நம்ம தங்கபாலுவண்ணன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னான்னா இதை பூதாகாரமாக இவர்கள் கிளப்பி பெருசாக்க பார்க்கிறார்கள்னு. நாங்கள் பெருசாக்க பார்க்கலைங்க. நீங்கள் ஏன் கோயிலுக்கு மட்டும் இந்த நோட்டீஸ் அனுப்பிச்சீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள். இந்த நோட்டீஸை நீங்கள் ஏன் மசூதிக்கு அனுப்பலை? இந்த நோட்டீஸை நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு அனுப்பலை? ஏன் இதே இது இப்போ நம்ம ராமகிருஷ்ணன் கேட்டார், சாமி கோச்சிப்பாரான்னு. நான் கேட்குறேன், சப்சிடி வாங்காமல் ஹஜ்ஜுக்கு போனால் அல்லாஹ் கோச்சிப்பாரான்னு நீங்கள் இன்றைக்கி ஏன் கேட்டீங்களா? 1.5 லட்சம் கோடி ரூபாய் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஜெருசலேமுக்கு போகுதுக்கு கொடுக்குது. அப்போ இயேசுநாதர் கோச்சிப்பாரான்னு சொல்லி அங்கே போய் நீங்கள் கேட்டீங்களா? அது இன்னும் கேட்கல. இது திட்டமிட்டு இது என்ன அப்படின்னு சொன்னான்னா ஹிந்து கோயில்கள்லேருந்து இதை பிடுங்கணும். இதை திரும்பி இவங்க கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, ஏதாவது குடிகாரன் அவன் வீட்டிலிருந்து அவன் பொண்டாட்டி நகையை வச்சு தண்ணி அடித்து ஒழிஞ்சவன் எவனாவது அந்த நகையை திருப்பி இருக்காங்கிற சரித்திரம் இந்த நாட்டில் இதுவரை இருந்திருக்க எந்த குடிகாரன் வீட்லையாது? கண்டிப்பாக கிடையாது. இந்த அரசாங்கம் அப்படிப்பட்ட அரசாங்கம். 2வது, இதை கோயிலை மட்டும் ஏன் மையப்படுத்தி எடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசுக்கு இந்த யோசனையை சொன்னவர் ஒரு இஸ்லாமியர், இந்த அரசாங்கத்தை வழிநடத்தி சொல்பவர் ஒரு இத்தாலிய கிறிஸ்தவர். இது ஒரு கிறிஸ்தவ முஸ்லீம் சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சி எங்கக்கூடியது இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும் இல்லை, இது பல விஷயங்கள் இருந்திருக்கக்கூடிய. ராஜாண்ண ஏற்கனவே சொல்லிட்டாரு, இந்த சூழ்ச்சியின் அடிப்படையில் வருது. இவங்களுக்கு ஒத்து உதவுவதற்கு திராவிட கழகம் மாதிரி உள்ள ஒரு அமைப்பு தவறான தகவல்களை கொடுத்தே பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு மீடியா. நல்ல பாலகரம், நல்லது. தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், சுருக்கமாக சொல்லுங்கள். விவாதம் முடிக்க வேண்டிய நேரத்திற்கு வந்திருக்கிறோம். முதலாக இந்த விவாதத்திலிருந்து தடம் புரண்டு பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களும் இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்களும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் என்ற அடிப்படையில் இந்த கருத்தை கொண்டு போனதை நான் வறுமையாக கண்டிக்கிறேன். 1, இது அன்னை சோனியா காந்தி அவர்களை குறிவைத்தும் அல்லது முஸ்லீம்களை குறிவைத்தும் அல்லது மற்ற மதத்தினை குறிவைத்தும் களங்கப்படுத்துகிற தன்மையை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இது அன்னை சோனியா காந்தி அவர்களோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ
அல்லது முஸ்லீம் இனத்தவரோ சொல்லி இந்த செயல்பாட்டை இதை செய்ததாக சொல்வதை ஒரு அபத்தமான செய்தியாக கருதுகிறேன். அதை வன்மையாக கண்டிக்கிறேன். இப்பொழுது சொல்லப்படுற விஷயம் என்பதே எல்லாம் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். இது எல்லாம் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் நடக்கிற விஷயமே தவிர அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்கிறது, சில கணக்கெடுப்பு நடத்துகிறது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அடிப்படை பொருளாதாரம், அடிப்படை விஷயங்களை தெரியாமல் எதற்கெடுத்தாலும் அரசியலாக்குவது, எதற்கெடுத்தாலும் இந்துத்துவா என்பது, எதற்கெடுத்தாலும் இந்துக்கள் என்பது என்றெல்லாம் இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை இந்துக்களை பற்றி எங்களுக்கும் தெரியும். இந்துக்களை காப்பாற்றுற கட்சியாக, வளர்த்துற கட்சியாக, அவளை வாழ்விக்கிற கட்சியாக காங்கிரஸ் இருந்திருக்கிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது. ஒன்று. கொஞ்சம் பேசக்கூடாது. இன்றைய பொருளாதார சூழலில் இந்தியாவை காப்பாற்றுவதற்கு மத்திய அரசு தன்னால் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. டாக்டர் மன்மோகன் சிங் மிகச்சிறந்த பொருளாதாரம் என்பதை உலகம் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும், இந்தியாவும் தெரிந்து கொள்ளும், அதில் சந்தேகம் வேண்டாம். இன்னொன்று, ஒருபோதும் இந்த தங்கத்தை நாங்கள் அடகு வைப்பதற்காகவோ கேட்கவில்லை என்பதை நான் பட்டவர்த்தனமாக சொல்லுகிறேன். நண்பர் சாமிதுரை குறிப்பிட்டது விஷயம் வேறு, அவருடைய சொந்த கருத்தை குறிப்பிட்டார்கள். அனுமானத்தின் அடிப்படையில் எந்த கொள்கையையும் எந்த செயல்பாடும் எடுக்க மாட்டோம். வெளிப்படையாக எங்களுடைய அரசாங்கம் தெரிவிக்கும், நாங்கள் தான் ஆர்டிஐ ஆக்டை கொண்டு வந்தோம், நாங்கள் தான் அதன் மூலம் மக்களுக்கு சரியான பயனை தெரிவாக்குகிறோம். அது மட்டுமல்ல, எல்லா அரசியல் நடவடிக்கையும் எல்லா பொருள் நடவடிக்கையும் நாடாளுமன்றத்தில் பேச நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் பிஜேபி தயாராக இல்லை, எதிர்க்கட்சி தயாராக இல்லை. அதுதான் யதார்த்தம். ஆகவே மக்களுக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் எந்த சிக்கலும் இல்லாமல், மக்கள் சிரமப்படாமல் தொடர்ந்து இந்த நாடு முன்னேறுவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு 2.5 லட்சம் கோடி மக்களுக்கு இலவசமாக தருகிறோம் ஆண்டொன்றுக்கு. அது மிகப்பெரிய சாதனை என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த குறுக்க பேசாதீங்க. இன்றைக்கு இந்தியா வளர்ந்திருக்கிற பொருளாதார சூழல் பல்வேறு சூழல் இருந்தாலும் உலகம் தழுவி இருக்கிற மிகப்பெரிய குறைபாடுகளில் இதுவும் ஒன்று. அதிலிருந்து இந்தியா மீண்டு வரும். ஆகவே இந்தியாவில் தங்கத்தை மட்டும் நம்பி இந்திய அரசாங்கம் இல்லை. இந்திய அரசாங்கம் இந்திய அரசுடைய வலிமையால், ஆக்கிரமிப்பு கொள்கைகளால், 10 ஆண்டு நடைபெற்ற நல்லாட்சியால் உறுதியாக இந்தியா மீண்டும் சிறந்த நிலைக்கு வரும் என்பதை சந்தேகமில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. விவாதத்தின் இறுதி பகுதியில் புதிய கருத்துக்களை சொல்வதற்கோ புதிய தீர்வுகளை சொல்வதற்கோ இடமில்லாத நேரம். விவாதத்தின் இறுதி பகுதி, இந்த விவாதத்தின் இறுதி பகுதியில் இருக்கிறோம். அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி இந்த நாட்டின் பொருளாதார சிக்கலை தீர்ப்பதற்கு பல்வேறு யோசனைகளை, பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதில் ரிசர்வ் வங்கி என்பது ஒரு தனிப்பட்ட அமைப்பு, அது அரசு சார்ந்ததோ இல்லை அரசு சொல்லி செய்யக்கூடியதோ அல்ல. அது ஒரு தனிப்பட்ட அமைப்பு. அது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அது சில யோசனைகளை சொல்ல முடியும். இதை போன்ற நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்ற யோசனையை மட்டுமே அது முன்வைக்க முடியும். அது நேரடியாக எந்த நடவடிக்கையிலும் இறங்க முடியாது. அரசு மட்டுமே நடவடிக்கையில் இறங்க முடியும். தங்கம் குறித்த தகவல்களை, விவரங்களை ரிசர்வ் வங்கி திரட்டினாலும் கூட யாரிடமிருந்தும் தங்கத்தை வாங்குகின்ற அதிகாரம் ரிசர்வ் வங்கிக்கு கிடையாது. அது வாங்கவும் முடியாது. அது அரசுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற தங்கம் இந்த நாட்டில் இன்னாரிடம் இந்த இடத்திலும் இவ்வளவு இருக்கிறது, இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற தகவலை ரிசர்வ் வங்கி அரசுக்கு தெரிவிக்க முடியும். ஏனென்றால் தகவல் திரட்டுகின்ற உரிமை ரிசர்வ் வங்கிக்கு மட்டுமே உண்டு. அரசு கேட்டு பெறுவது கூட சில நேரங்களில் தவறாக போய் முடியும். ஆகவே ரிசர்வ் வங்கி இந்த தகவலை திரட்ட முன்வந்திருக்கிறது. தகவலை ரிசர்வ் வங்கி மத்திய அரசுக்கு தெரிவிக்கும். மத்திய அரசு தான் இந்த தகவலின் பேரில் அடுத்த கட்டமாக என்ன முடிவை எடுக்க முடியும் என்பதை மத்திய அரசு மட்டுமே தீர்மானிக்கும். ஒருவேளை தங்கம் வீணாக அல்லது தேவைக்கு அதிகமாக பயன்படுத்த முடியாத அளவிற்கு இருந்தால் அந்த தங்கத்தை வாங்கிக் கொள்ள மத்திய அரசு முன்வரலாம். இது வெறும் யூகம்தான். அப்படி முன்வந்தால் அந்த தங்கத்தை மத்திய அரசு உள்நாட்டின் பயன்பாட்டிற்கு தானே விற்க முன்வரும். அப்படி முன்வந்தால் தங்கத்தின் இறக்குமதி குறையும். அதன் மூலமாக இன்னும் ஒரு சில ஆயிரம் கோடி டாலர்களை மிச்சப்படுத்த முடியும் என்பது ரிசர்வ் வங்கி நடவடிக்கைக்கு பின் இருக்கக்கூடிய ஒரு யூகமாக இருக்கக்கூடியது. ஆகவே அடுத்து வரும் காலங்களில் ரிசர்வ் வங்கி என்ன செய்யக்கூடும் என்பதை பொறுத்தே அடுத்த கட்டம் நகரும் என்பதை சொல்லி இந்த விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவுக்கு வருகிறது விவாத மேடை. இதே நேரத்தில் விவாத மேடையில் இடம்பெற்றவர்களின் கருத்தை போலவே பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களின் கருத்துகளுக்கும் விவாத மேடையில் இடம்பெறுகிறது. விவாத மேடை @sunnetwork.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்பினால் அதையும் விவாத மேடை ஏற்றுக்கொண்டு பதிவு செய்யும் என்று கூறி பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவுக்கு வருகிறது இன்றைய விவாத மேடை.